பிரிய சகோதர சகோதரிகளே, திருவிரை காலத்தினுடைய முதல் வாரம் நம்பிக்கையின் வாரம், எதிர்நோக்கின் வாரம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே எதிர்நோக்கு உறுதியாக இருக்கிறதோ அங்கே எதிர்பார்த்தவை நிச்சயம் நிறைவேறும். ஒரு தாயானவர் கருவுற்றிருந்தார். அந்த தாயின் வயிற்றிலே 2 குழந்தைகள் இருந்தனர். அந்த 2 குழந்தைகளும் ஒன்றோடு ஒன்று தாயின் கருவுக்குள்ளாகவே பேசிக்கொண்டன. முதல் குழந்தை கூறியது, நான் தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்தை காண்பதற்காக நான் ஆவலோடு இருக்கிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று மிக மிக மகிழ்ச்சியோடு ஆவலோடு எதிர்நோக்கோடு கூறியது. ஆனால் மற்றொரு குழந்தை, இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பது என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. இந்த உலகத்தை எப்படி நான் சந்திப்பது என்கிற ஒரு பயமாக இருக்கிறது. இப்போது நாம் நன்றாக இருக்கின்றோம். வெளியில் செல்கிற போது யார் நம்மை பார்த்துக் கொள்வார்கள், யார் நம்மை பராமரிப்பார்கள் என்று ஒரு விதமான அவநம்பிக்கையோடு எதிர்நோக்கு இல்லாமல் அந்த குழந்தை கூறியது. நாட்கள் நகர்ந்தன. எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு காத்திருந்த, அந்த உலகத்தை சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருந்த அந்த குழந்தையானது இந்த உலகத்தை சந்தித்தது, உலகிலே பிறந்தது. ஆனால் அவநம்பிக்கையோடு எதிர்நோக்கு இல்லாமல் அந்த குழந்தை இந்த உலகத்தை சந்திக்காமலேயே தாயின் கருவிலேயே மறைந்து போனது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவர் ஒருவர் எதிர்நோக்கை ஆழமாக பிடித்து கொண்டிருக்கின்றாரோ, உறுதியாக வைத்திருக்கின்றாரோ, அந்த எதிர்நோக்கு நமக்கு புது வலிமையை கொடுக்கிறது, புது ஆற்றலை தருகிறது. இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது அவர்கள் எதிர்நோக்கோடு இருந்தார்கள். கண்டிப்பாக கடவுள் தங்களை வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்வார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள். யாரெல்லாம் எதிர்நோக்கி இருந்தார்களோ, கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்ந்தார்களோ, அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டிற்கு சென்றார்கள். ஆனால் எதிர்நோக்கின்றியும் அவநம்பிக்கையோடும் கடவுள் தங்களை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு நிலையிலும் இருந்தவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்று சேரவில்லை, அதை அவர்கள் காணவில்லை. எனவே நாம் இந்த வாரத்திலே எதிர்நோக்கு என்கிற இந்த தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மிடமும் எதிர்நோக்கு உறுதியாக இருக்கும் என்றால் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நமக்கு நிச்சயம் நிறைவேறும். எனவே எதிர்பார்ப்பு என்பது உறுதியாக இருக்கும் என்றால் நாம் எதிர்பார்த்தவை நிறைவேறும். நாமும் கூட நம்முடைய எதிர்நோக்கை உறுதிப்படுத்துவோம். நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை நாம் தயாரிப்போம்.